ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து அந்த சம்பவம், அதாவது ப்ரொமோ 1 ப்ரொமோ 2 அந்த சம்பவம் ஆரம்பிச்சாச்சு. இந்த டாஸ்க்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா புல்ல இருக்குது. டாஸ்க்கு ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வயலண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க. எல்லாருமே, இவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து வயலண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க. அதை எல்லாருமே வந்துட்டு உள்ளே போய் பொம்மை வைக்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி வழக்கம் போல் இந்த அருண் வந்துட்டு பிளாக் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எல்லாமே செம்மையாக போச்சு. ஒரு பக்கம் மஞ்சரியை வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யா வந்து பிளாக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரியை வந்துட்டு இவர் ராணவ் வந்து பிளாக் பண்ணுறாரு. ராணவ் வந்துட்டு ரயான் வந்து பிளாக் பண்ணுறாரு. ஏன் ராணவ் வந்துட்டு ஜெஃப்ரியை பிளாக் பண்ணுறாருன்னா, ஜெஃப்ரி கையில் வந்து ரயானோட பொம்மை, ரயான் கிட்ட வந்து ஜெஃப்ரியோட பொம்மை. இதுதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ ரயானை வந்து அங்கே வந்து அவுட் பண்ணுன்றதா இங்கே கான்செப்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி மஞ்சரி கையில் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட பொம்மை இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை உள்ள ஆனந்தி பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பயங்கரமாக போயிட்டுருக்கு, சரிங்களா? இதில் என்னென்னா ராணுவம் மேலே ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, பிக் பாஸே அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, வெளியிலேருந்து தான் போய் அவங்கள வந்து இது பண்ணணும். அதாவது ஆட்டத்தை விட்டு வெளியே போனவங்க உள்ளே வரலாம், தடுக்கலாம். ஆனால் அந்த பாட்குள்ளே அந்த பால்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றது அங்கே ரூலு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூலை மீறி உள்ளே போய் அவரை போய் அமுக்கிட்டு இருந்தார். அது உண்மையிலே ராணுவம் மேலே பெரிய தப்பு, சரிங்களா? அதுக்கு இவர் என்ன பண்ணார், பின்னாடி ரயானை வந்து இவரை பிடிச்சி வயிற்றில் பிடிச்சி இழுக்காமல் என்ன பண்ணார், கழுத்தில் பக்கமாக வந்துட்டு இப்படி இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. அவருக்கு கழுத்தில் செம்மாடி. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த கேமை வந்து 3 பேரும் பண்ணாங்க. இதில் ஆனால் இவர் மேலே தப்பு இருக்குது, ராணுவ மேலே தப்பு இருக்குது. ஆனால் இவர் வந்து விடமாட்டார். ஏன்னா அந்த பொம்மை வந்துட்டு அங்கே போயிடக்கூடாதுன்னு இப்படியே போயிட்டுருக்கு. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு விட்டு வெளியே வராங்க. ரயான் என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற அந்த பொம்மையை போய் வச்சிடலாம்னு சொல்லி ஜெஃப்ரி பொம்மையை உள்ளே வச்சிட்டார். இப்போ தனியாக இருக்கார், தொக்கா மாட்டிட்டார் நம்ம ஜெஃப்ரி அந்த டைமில் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு ஒரு பெரிய ஒரு ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா, அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, விடமாட்டுறாரு. ஏன்னா இவர் குட்டியாக இருக்கார், வகையாக மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, டப்புன்னு இப்படி ஒரு அடி அடிச்சார். அது நல்லாவே தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி யார் நம்ம இவர் வந்து பேசியிருப்பார், யார் லாஸ்ட் சீசனில் வந்துட்டு ஒருத்தர் திரும்ப போயிட்டு உள்ளே வந்தார் பாருங்க, அவரோட பேர் வந்து விஜய். அவர் வந்து சொல்லி இப்படின்னு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. ரெட் கார்டு தான் கொடுக்க வேண்டியது, பட் ஆனால் அது வந்துட்டு வெளியே அமிச்சாங்க. ஸோ அப்புறமா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இந்த வாட்டி என்னென்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஒரே அடி அடிச்சிட்டார், மூக்கில் செம்மடி. ஆனால் அதை அவர் பெருசுப்படுத்தவே இல்லை ராணுவம். ஆனால் பெருசுப்படுத்தலைன்றதுக்காக இது வந்து தப்பு இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய தப்பு. ஜெஃப்ரி வந்துட்டு, ஆனால் ஜெஃப்ரி ஒரு ஹோல்ட் பண்ணார். ஆனால் அதுதான் கேம்னும் போது அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அதுவும் இல்லாமல் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இது டாலை பிடிச்சாரு, அந்த பொம்மையை பிடிச்சாருன்னு. பொம்மை மேலே கை கூட அதுவும் ரூல் இருக்குது. ஆனால் எல்லாம் ரூல் மீறலாம், பட் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அங்கே எப்படி கேம்னும் போது எல்லாமே நடக்கும். ஏன்னா இவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி விதிமுறைலாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது அடிச்சிருக்கக்கூடாது, இது ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரயான் போயிட்டு மஞ்சரியை பிடிச்சி பிளாக் பண்ணுறாரு. மஞ்சரி ஆல்ரெடி வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் போயிட்டு பிளாக் பண்ணி அந்த பொண்ணை வந்து அந்த பக்கம் போக வேணாம் பண்ணுறாங்க. அப்போ முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரயானை பிளாக் பண்ணுறாரு. அப்போ ரயான் வந்துட்டு முத்துக்குமார் கிட்ட சண்டை போடுறாரு, நீயே என்னை லாக் பண்ணுற, நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நீயே மஞ்சரியை போய் பிளாக் பண்ணுற, நீ ஆட்டத்தில் இல்லையா, நீ வெளியே போயிட்டல, நீ எதுக்கு பண்ணுறனா? ஆமாம், என்கிட்ட இதில் வேறு டால் வேறு இல்லைன்றாரு. உன் கையில் இது பொம்மை இல்லைனாலும் நான் உன்னை ஏன் பிளாக் பண்ணா, நீ வந்து மஞ்சரியை பிளாக் பண்ணுற. அப்போ எப்படி அவங்க உள்ளே போய் பொம்மையை சேர்ப்பாங்க? கரெக்டு தானே? ஆனால் அதுங்களும் வந்துட்டு முத்து மேலே அவ்வளோ பாஞ்சு அப்படியே ஒரு இதுவாக போயிடுச்சு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரயான் பொம்மை உள்ளே சேரல. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது, இவர் நின்றுட்டுருக்காரு, இவர் போகிறார். ஏய் என்னடா நினச்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் நெஞ்சில் இப்படி ஒரு அடி அடித்தார். அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவருக்கும் அடி விழுந்திருக்கு. ஆனால் அவர் இதை பண்ணவே இல்லை ராணுவ். ஆனால் ரயான் பிட் பண்ண உடனே தான் அங்கே ஒரு ஹீட் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆகுது, பெரிய பிரச்சனை ஆகுது. எல்லாருமே தனித்தனி இழுத்துட்டு போகிறாங்க. இதில் ஒரு வேலையை பண்ணாங்க அன்ஷிதா, செம்ம காண்டாயிடுச்சு. என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இவருக்கு தான் பண்ணியிருக்காரு, இவர் வந்து சப்போர்ட் பண்ண இல்லை கம்மன் இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு அன்ஷிதா என்ன பண்ணுறாங்க, நீ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது ராணுவ், அந்த மாதிரி நீ பண்ணிடக்கூடாது அப்படின்றாங்க. அடி வாங்கினது அங்கே வந்து இது பண்ணது இவர், ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து பண்ணுறாங்க. இதுதான் அன்ஷிதா கிட்ட பிடிக்காத விஷயங்கள். ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுறாங்கன்னா பொதுப்படையாக பண்ணணும். இப்போ வந்துட்டு அருணுக்கும் தெரியும், விஷாலுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், முத்துக்குமரனுக்கும் தெரியும். ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக நிறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் இரிட்டேட் அதிகமாகும்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஷிதா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன அன்ஷிதா பண்ணாங்க, அவரும் மனசோடு சொல்லிட்டாரு, அடி வாங்கினது நான், எனக்கு வலிக்கலன்னு சொல்கிறதுனால நீங்கள் என்னையை வந்து திட்டுவீங்களா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் நீ அதை பண்ணாத. எதை பண்ணாதன்னா ஜெஃப்ரி வந்து இவர் பிடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக வகை வேறு என்ன பண்ணுறது, இவர் அகலமாக இருக்கிறதுனால அவர் சின்ன பையனை அகலமாக பிடிச்சிட்டாரு. மற்றபடி அவர் வந்துட்டு இவங்க பிடிச்ச மாதிரி கழுத்தை பிடிக்கிறதோ நெருக்குதோ எதுவுமே பண்ணலையா. இத்தனைக்கும் ஜெஃப்ரி வந்து மூக்கில் அடித்தார், அதை வந்து யாருமே கேட்கல. அதையும் தானே எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பிடிச்சதுக்கும் அடித்ததுக்கும் ஒரு இணையா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. இதில் என்ன கொடுமைனா உள்ளேயும் போயிட்டு அவர் என்ன சொல்கிறார், ரயான் நான் பண்ணது தப்பே கிடையாது,
விஜய் சேதுபதி சார் தான் சொன்னார், உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் பண்ண, இதை நான் ரெகுலேட் பண்ணவே மாட்டேன்றாரு. என்னையே அது, நீங்கள் போய் பண்ணதே ஒரு பெரிய தப்பு. இது வந்து ஃபுல்லாக கேமராவில் இதுவாகிட்டு இருக்கு. ஆமாம், ராணுவ தப்பு பண்ணார், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ராணுவம் வந்துட்டு அந்த பாட்குள்ளே போனது தப்பு தான், ரூல்ஸ் விதி மீறல் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய பொம்மையை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அவரோட கழுத்து பக்கமே இந்த பக்கம் பிடிச்சி நீங்களும் இழுக்கிறீங்க. நீங்கள் இழுக்காமல் இருந்து இது ஃபவுல் சொன்னால் பரவாயில்ல, உங்களால் இழுக்க முடியல. இதே சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ராணுவக்கு பதில் வேறு யாராவது இழுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா உங்களுடைய அங்கே உங்கள் ஸ்ட்ரென்த்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இங்கே உங்களோட பவர் அங்கே தோற்றதுனால உங்களுக்கு காண்டில் என்ன பண்ணுறீங்க, போய் கை வைக்கிறீங்க. எல்லாருமே வந்துட்டு ரயானை வந்துட்டு அப்படியே பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கிறாங்க. இதில் ஒரு பக்கம் ஜாக்லின் அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவர் தப்பு பண்ணிட்டாரா, இதனால் ரெட் கார்டு வாங்கி அவர் வெளியே போயிடுவோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். ஏன் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ எல்லாத்தையும் பார்க்குறீங்க, நான் வேணான்னு சொல்ல. அங்கே வந்து அவர் பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டினா தானே அவருக்கு தெரியும். அதை பண்ண மாட்றாங்க. அவருக்கு இன்னும் ஏறுது. திரும்ப வந்து சண்டை போடுறாரு, நீ எப்போ இது பண்ணலான்னு. அதே மாதிரி அவருக்கு என்னென்னா ரயான் பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அவருக்கு கோவம் வந்துருச்சான். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி 4-5 ரவுண்டில் நீங்கள் எத்தனை பேர் போக விடாமல் வந்து தடுத்தீங்க. ரயான் வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன். நான் காலையில் கூட ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரயான் சூப்பரான கண்டஸ்டன், இந்த ப்ரொமோ பார்த்து சொல்லியிருப்பேன். அவளுக்கு கூட ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து சூப்பராக பண்ணுற ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டன் நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே நடக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பேசுகிறத பற்றி நான் ரொம்ப ஒன் சைடாக பேசுகிறாரு. இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. எப்படி இவரோட பொம்மை தான், அதனால் ரயான் பொம்மை உள்ளே போகக்கூடாது, அதனால தான் ஜெஃப்ரியை பிளாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொதிக்கிறாரு. சரி, அப்போது அதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸில் நீங்கள் அந்த மாதிரி தானே விளாண்டிங்க, இவங்களோட பொம்மை போகக்கூடாதுன்னு தடுத்தீங்க. அப்போ அப்போல்லாம் அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் வந்திருக்கும். இது இணையா நியாயம். உங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை எப்பயுமே பச்சையாக இருக்குன்றதுல கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதாவது கெடுவான் கேடு நினைப்பான். எவனும் ஒருத்தவனுக்கு, அதாவது ஒரு இது வினை விதைத்தவன் வினை இருப்பான், அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். மனநிலைமையில் வந்து ரயான் இல்லை, அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி. ஆனால் சூப்பராக வந்து ஒரு சில பேர்லாம் செம்மையாக வந்து அதை தடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அருணை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். 2 பக்கமும் அமைதிப்படுத்தினார். முத்துக்குமரன் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பேசின விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஒரு சில பேர் கிட்டே வரல, அது பெஸ்ட்டு. ஆனால் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் போயிட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை போய் சொல்கிறது தான் வந்து தப்பு. இப்போ ஜாக்லின் ஸ்டார்டிங்கே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ ஏன் போய் அடிக்க போன, ஏன் அடிக்க போனான்னு சொல்லிட்டு கத்துனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ பண்ணது தப்புன்னு சொல்லலை. ஃப்ரெண்டு இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி ஜெஃப்ரியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ரயானை ப்ரொடெக்ட் பண்ணுறதெல்லாம் மைண்டில் இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா அதை பற்றி பேசவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அது வந்து 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. இதில் போய் நம்மளுடைய வார்த்தைகளை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பேருக்குமே அடி விழுந்திருக்கு, 2 பேருமே இது பண்ணியிருக்காங்க. இதில் ராணுவுக்கு செம்ம அடி விழுந்திருக்கு. இவரும் வந்துட்டு கழுத்து பிடிச்சி இது பண்ணியிருக்காரு. அவர் ரூல் பிரேக் பண்ணார்னா இல்லைன்னு சொல்லலை. ஜெஃப்ரியும் அடிச்சிருக்காரு, இவரும் நெஞ்சில் பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக பெரிய இஷ்யூ ஆக போகுது. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, இதில் சம்மந்தமே இல்லாமல் சைலண்ட்டாக வந்து ஜெஃப்ரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா முதல்ல இப்படி பார்க்குற அடிச்சிருவான் கேட்டு என்ன பண்ணுற டப்புன்னு ஒரு அடி வச்சார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. அவருக்கு பாவம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் சொல்லலை, ஏன்னா கேம் அது சரி ஓகே அப்படி விட்டார். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைவில் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். நான் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, கேமில் விதிமீறல் எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு ஃபிசிக்கல் வயலன்ஸ் அதுக்கு பதிலாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து அடுத்த ப்ரொமோவில் என்ன ஆகுதுன்னா, இவரை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க. ராணுவ ப்ரொவோக் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே திசை திருப்புறதுக்கு இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் உள்ளே இறங்கி அவரை வந்துட்டு இது பண்ணி அந்த நேரத்தில் பேச வச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ராணுவ பக்கமே திரும்புகிறாங்க. அந்த அன்ஷிதாவும் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஜெஃப்ரியும் திட்டுறாரு, ரயானும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ப்ரொவோக் பண்ணோன்னா அவர் வாயை விட்டார், பிரச்சனை ஆகி போச்சு. எவ்வளோ சூப்பரில். சரி, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பாய் நண்பர்களே.